அவங்க மினிஸ்டர் தவறுதலாக பேசுறாரு, அவங்க கட்சிக்காரங்க பேசுகிறவங்கலாம் தவறுதலாக பேசலாம். இதை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்குமா வேண்டாமா? அதான் எடுத்திருக்காரு. இன்னைக்கு விடியல் மகளிர் விடியல்னு பஸ் விட்ருக்கீங்க. அது மகளிர் விடியல் மகளிர் ஏற முடியுதா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வண்டி போய் நிற்கிது. அமைச்சர் ஓசியில் கொடுத்தாரு பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்க. நீங்களும் இப்போ அந்த வார்த்தையை தானே பெண் அப்பா வரைக்கும் தான். அப்பாவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியலையே. ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதி ஐயாவுக்கு அப்புறம் இன்பநிதி அப்படின்னு போயிட்டாங்க. ஏன் அவருக்கு ஜாதகம் பார்த்தேனே நான். அவர் 2ஆம் தேதி எல்லாரும் வரமாட்டான்னு சொன்னாங்க. சேனலில் நான் தான் பேசுனது. கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வராருன்னா வந்தார். அதே மாதிரி மாநாடு போடுவதுன்னு அதே மாதிரி போட்டார். யாரும் கட்சி ஆரம்பிச்சாலும் அடுத்து மாநாடு போட போகிறாங்க. இது ஏன் இப்போ இன்னைக்கு பேசியிருக்கேன். அவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சோன்னா அன்றே சொன்ன ஜோசியர்னு சொல்லி எனக்கு நீங்கள் அப்படி அவரால் ஜெயிக்க முடியாதுன்னா பொய் சொன்னார் ஜோசியர் அப்படின்னு போட்டுடலாம். அதிமுகவும் தாவேகாவும் தனித்தனியா பிரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஜாயின் ஆயிடுவாங்க. 2 பேரும் ஜாயின் ஆயிடுவாங்க. இதுக்கு முன்னாடியே இது பண்ண இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. தாவேகா பிஜேபியோட பி டீமா இருக்கலாம். இளைஞர்கள்லாம் போதை பக்கம் போவாதீங்க, அப்பா சொல்றேன் கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்றாரு. பெத்தப்பன் சொல்றதே பையன் கேட்க மாட்டேங்கிறான். அந்த அப்பா சொன்னா கேட்டுருவாரா? இல்ல, மாநாடு நடத்துறாரு. இவர் தலைமையில் நடக்க போகுது. 3000 மாடுகளுக்கு மேல நான் மேய்க்கிறேன், யார் தடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி. அப்பா அந்த தொழிலே பார்த்துட்டு எதுக்கு அரசியலுக்கு வருவேன்? நான் யார்ட்டையும் சேர மாட்டேன், சிங்கிளாக தான் இருப்பேன். சொல்லு, உன்னுடைய கொள்கையை சொல்ல. நீ திடீர்னு வாவு சிதம்பரம்ங்கிற, திடீர்னு பார்த்தா அம்பேத்கருங்கிற, ராணி மங்கம்மாங்கிற. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்க சிறப்பு விருந்தினர் யார் என்று பார்த்தால், எண் கணித ஜோதிடர் மற்றும் அரசியல் விமர்சகர் நெல்லை கஜேந்திரன் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவரிடம் பல தகவல்களை நம்ம கேட்டறிவோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஒரு ஜோதிடர் மற்றும் ஒரு பொதுமக்கள் அரசியல் விமர்சகரா 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? இப்போ இருக்கிற ட்ரெண்டில் விஜய்க்கு ஃபேவரபுளாக நிறைய வருது. ஆனால் பொதுவாக இதை விஜய் இண்டிவிஜுவலாக ஆட்சி அமைக்கிறது கஷ்டம். ஆனால் விஜய் தயவு இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் கூட கூட்டணி டிஎம்கே கடைசி வரைக்கும் வைக்காது. இப்போ தன்னிச்சையாக விஜய் நின்னா தான் அவருடைய மெஜாரிட்டி என்னன்னு தெரியும். எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொய்வு வரும். விஜய் இப்போ யாராவது சப்போர்ட் பண்ணணும் விஜய்க்குன்னு வரும்போது ஏடிஎம்கே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பண்ணினாங்கன்னா விஜயுடைய பலமாக ஏடிஎம்கே பலமாக கூட்டணி வச்சான்னு அவங்களுக்குள்ள ப்ராப்ளம், கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அதனால் இப்போ ஏற்கனவே இவங்க பேசி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம தனியாக நிற்போம், அதில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சது அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு துணை முதலமைச்சர் தந்துடுறோம். இப்போ நாங்கள் தோத்துட்டோம், நீங்கள் விஜய் ஜெயிச்சிட்டோன்னா எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கேன்னு ஒரு டைம்ஸ் பேசி தான் இந்த ஆட்சி வரும். ஆனால் மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறது விஜய்க்கு லேடிஸுடைய ஓட்டு ஜாஸ்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தற்சமயம் உள்ள ஆட்சியில் டிஎம்கே மேலே என்ன தான் இலவசம் கொடுத்தாலும் பெண்கள் அவ்வளோ படலை. எங்களுக்கு இலவசமே வேணாம். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பப்ளிக் பேசுறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இலவசமே தேவையில்லைங்கிறாங்க. எங்களை வச்சு இலவசத்தை கொடுத்துட்டு எங்கள் பேர் அசிங்கம் பண்ணுறாங்க. அவங்க மினிஸ்டர் தவறுதலாக பேசுகிறாரு, அவங்க கட்சிக்காரங்க பேசுகிறவங்கலாம் தவறுதலாக பேசலாம். இதை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்குமா வேண்டாமா? அதான் எடுத்திருக்காரு. எப்போ காலம் தாண்டியா? முதல்ல பேசுகிறதே தப்ப, கட்சி விட்டு தூக்குது, பதவி விட்டு தூக்கு. மக்களை தான் சொல்லி திருப்பி வச்சுட்டு மன்னிப்பு கேட்பாருங்க. இப்போ தான் விஜயை பற்றி பேசினாங்க, அப்படி ஒத்தத்துறை. அப்புறம் மகளிரை பற்றி பேசுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்குது. அதுக்கு அமைச்சர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும். 2வது கொள்கை பரப்பு செயலாளர் சிறப்பு பேச்சாளர்னு போட்டு அவன் வாயில் வார்த்தைலாம் பேசுகிறான். அது எப்படி அதே இது அவங்க மீட்டிங்கில் எப்படி பெண்கள் வருவாங்க? நீங்கள் தரமாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் வருவாங்க. நீங்கள் வார்த்தைகள்லாம் சரவாரியாக விடுறீங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அவங்களாலே காது கொடுத்து கேட்க முடியல. பெண்கள் கூட்டமே கிடையாது. கட்சியில் இருக்கிற தொண்டன் தான் டிஎம்கேல வரானே தவிர பொதுமக்கள் போய் பார்க்குற அளவுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் பார்த்தாலே கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். இப்போ நிறைய மீட்டிங்கில் சொல்கிறது என்னென்னா, பெண்களுக்கான ஒரு விடியல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல பேசுவாங்க. இல்லை அதான் நீங்கள் இல்லை, அதான் தலைவர் சொல்லுவாருங்க. தலைவர் எல்லாம் சொல்லுவார், தலைவர் எல்லாம் செய்வார். இன்னைக்கு விடியல் மகளிர் விடியல்னு பஸ் விட்ருக்கீங்க.
அது மகளிர் விடியல் மகளிர் ஏற முடியுதா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வண்டி போய் நிற்கிது. எவ்வளோ சொல்லி எத்தனை புகாருங்க கொடுத்தும் எத்தனை நான் பேட்டியில் பேசி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என்ன மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. எத்தனை பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க, இப்போ பேப்பரில் செய்திகளாக கொடுக்குறாங்க. இன்னும் அதை செஞ்சுருக்கீங்களா? செய்யவே கிடையாது. மகளிருக்கு பஸ்னால் மகளிருக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு சொல்லியிருக்கீங்களா? டிக்கெட் இல்லாமல் அவங்களுக்கு தனி பஸ்ஸாக கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் வயசானவங்க நாங்கள் போகிறோம். இதுக்கு முன்னால் உள்ள ஆட்சியிலலாம் அந்த இது இருந்தது. இப்போ நான் வயசானவங்க போகிறேன், நான் நிற்கிறேன். எனக்குன்னு முதியவருக்குன்னு எனக்கு இருக்குது. அதில் உட்கார முடியுதா? அதுலேயும் லேடிஸ் உட்காந்துக்கிறாங்க, ஜென்ஸ் சீட்லேயும் லேடிஸ் உட்காந்துக்கிறாங்க. என்ன வரமுறை, என்ன அரசாங்கம் இது? இப்போ நடவடிக்கை கேட்குற சொல்லணும்ல. ரூல்ஸ் நீ இலவசம் சொல்லிட்டேன், எங்கே உட்கார்றதுன்னு எங்கே முடிவு பண்ணுறது? துட்டு கொடுத்து போகிறவன் நான் நின்றுக்கிட்டு போகிறேன். துட்டு கொடுக்காம முதலமைச்சர் ஓசியில் லேடிஸுக்கு கொடுத்தாருன்னா அவங்க சீட்டில் உட்காந்துருக்காங்க. என்ன நியாயம்? அமைச்சர் ஓசியில் கொடுத்தாரு பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்க. நீங்களும் இப்போ அந்த வார்த்தையை தானே பெண்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அரசாங்கம் இப்போ எங்களுக்கு இதாக நாங்கள் எங்கே போய் உட்கார்றது? காசையும் கொடுத்துட்டு இந்த வயசில் நாங்கள் பஸ்ஸில் ஏறி போனாலும் 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ நாங்கள் இறங்கி நடந்து வர வேண்டாமா? எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? ஐயா, இதுக்கு வந்து அந்த துறை சார்பு என்ன மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? எத்தனை தகவல் கொடுத்துருக்கோம், எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், என்ன தகவல் எடுத்தார் அவர்? அதை முதலமைச்சர் கேட்கணுமா இல்லையா? இல்லை முதலமைச்சர் கீழே இருக்கிறவங்க வந்து அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? சரி, இந்த ட்ரிப்பு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போக முடியுமா? போன ட்ரிப்பு நீங்கள் ஓட்டு போட்டு பாதி பேர் துரைச்சி அடிச்சாங்க. அது இருந்தும் மீறி ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இதை வந்து குறையா சொல்லலை. முதலமைச்சருக்கு இது கவனத்துக்கு செலுத்துகிறேன். நீங்கள் அடுத்த முறை வரணும். இப்போ வந்து சான்ஸ் வந்து இறங்கியிருக்கு உங்களுக்கு. அதை நீங்கள் ஏற்றிக்கணும். இன்னும் ஏற்றதான் கடைசி நேரத்தில் போய் என்ன பண்ணுறது? சரி, துணை முதலமைச்சர் போட்டீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு? அதாவது எந்த நடவடிக்கை எடுக்கிறதாலும் துரிதமாக எடுக்கணும். காலங்கள் கடந்து நீங்கள் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஒரு ஸ்கீம் பண்ணுறாரு, ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிறாருன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆஃபீஸரை வச்சுக்கணும். ஆஃபீஸர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதை செக் பண்ண வருவான். அமைச்சர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமைச்சரே பாருன்னா அவன் எங்கே இந்த தொகுதிக்கு போகிறானா, மக்களுக்கு செஞ்சுருக்கானா, ஏது என்ன பார்க்க வேண்டாமா? சரி, ஒரு அமைச்சர் வந்து மேலே குற்றம் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, கோர்ட்டு நடவடிக்கை எடுத்திருக்கு, கோர்ட்டு எவ்வளோ சொல்லுது, கேட்கல, பதவியிலே வச்சுருந்தீங்களே, அப்போ மக்கள் பைத்தியக்காரங்களா? நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாலும் முதல்ல கோர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணுமா இல்லையா? இப்போ கோர்ட்டு தானாக தானே முன்னே வந்து எடுத்திருக்கு. ஒவ்வொரு கேஸும் இப்போ இவங்க எடுக்கலை, இப்போல அரசாங்கம் எடுக்கலை. கோர்ட்டே ஒன்றுன்னா வருது, தானாக எடுக்குது. தானாக எடுத்து முடியுமா முடியாதா? பதவி எடுக்கிறியா? இல்லை நான் ஜெயிலுக்கு கட்டுப்படுப்பான்னா, இல்லை எனக்கு பதவி வேண்டாம், ஜெயிலுக்கு போகல. அப்போ தப்பு செய்கிறவங்களாம் இங்கேயே இருந்துக்குப்பான். இது என்ன நியாயம் இது? இன்றைக்கி நல்ல நீதிபதிகள் இருக்க கண்டு தான் ஏதோ தர்மத்துக்கு நம்ம நாடு ஓடிட்டு இருக்கு. இல்லை சுத்தமாக அடகு வச்சுருவாங்க. எல்லா அரசியலையுமே இன்க்ளூடிங் சொல்கிறேன். இதை தான் மக்கள் வந்து புதுசாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நான் அண்ணா ஆட்சியை பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்கேன், கலைஞர் ஆட்சியை பார்த்துருக்கேன், ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பார்த்துருக்கேன், இபிஎஸ் ஆட்சியை பார்த்துருக்கேன், ஓபிஎஸ் ஆட்சியை பார்த்துருக்கேன், இப்போ ஸ்டாலின் ஆட்சியும் பார்க்குறேன். இதில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் ஆட்சியில் மாற்றம் வந்திருக்கு. நிறைய மாற்றங்கள், நிறைய போலீஸுக்கு நல்ல மரியாதை. போலீஸுக்கு என்ன வேணும்? சட்டத்தை காத்துக்கிறதுக்கு என் பேரை எவனும் சொல்லாதடா, நம்ம மினிஸ்டர் பேர், எங்கள் மினிஸ்டர் பேர் எவனும் சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காத, நீங்கள் உங்கள் கடமையை பாருங்கன்னு சொன்னாங்க. அதே ஜெயலலிதா பீரியடு போலீஸுக்கு நல்ல மரியாதை, போலீஸுக்கு உண்டான எக்யூப்மெண்ட் என்னெல்லாம் தேவை. ஏமா இந்த மாதிரிலாம் ஏன் இந்த மாதிரி தவறு இடையில நடக்குது அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, உபகரணம் இல்லை, மலையில் நிற்கிறோம், தொப்பி இல்லை, கொடை இல்லை. அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்க? ஸ்டேஷனில் இம்ப்ரூவ் பண்ணணும், ரைட்டு, ஒவ்வொரு தகவல் பரிமாற்றத்துக்கு பண்ணணும், எங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணும், சௌரியமாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுக ஆட்சியில் குறை இருக்குன்னு சொல்கிறீங்களா? மக்கள் சொல்கிறாங்க இல்லையா? நான் மக்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நான் மக்கள்கிட்ட டெய்லி பார்த்து பழகி பேசுகிறேன்ல. இது வந்து தலைமை மேலே தப்பு இல்லை, கீழே இருக்காங்களே மினிஸ்டர்கள், அவங்க அந்தந்த வேலையை செஞ்சுருந்தா ஏன் கேட்க போகிறாங்க? இப்போ எதிர்ப்பு ஏன் பேச போகிறாங்க? அது துறை, அதாவது ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டா போகாது. சரி, சத்துணவு கூடம், சத்துணவு இன்றைக்கி எத்தனை திறந்து வச்சுருக்கீங்க? ஜெயலலிதா எத்தனை திறந்து வச்சாங்க, இப்போ எத்தனை மூடி இருக்குது? கேட்டால் இந்த சீரமைப்பு பண்ணிங்கிறீங்க. என்ன 2 வருஷமாக சீரமைப்பு பண்ணி எத்தனை பேர் சாப்பாட்டு கஷ்டப்படுறான்? இங்கே உள்ள ஒழுங்காக வேலை சொல்லி தான் வடநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறான். அவன் எங்கே சரவணை போகணும், அடையாள ஆனந்த போய் சாப்பிட முடியும்? அவன் வாங்குகிற சம்பளத்துக்கு, நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு அவன் அம்மா ஹோட்டலில் தான் சாப்பிடுவான் 3 வேளையும். இப்போ அதுவும் மண் விழுந்து போச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவன் ரேஷன் கடையில் போய் அரிசியை வாங்குறான், ரேஷனில் பிளாக்கில் அரிசியை வாங்கி சோறு திங்கிறான். நிலமை அப்படி போயிட்டுருக்கு. தவறுகள் நடக்கல், நல்லதும் பண்ணதும் இருக்குல்ல, நல்லது பண்ணியும் பிரயோஜனம் இல்லையே. இவங்க ஆட்சியில் இவர் என்ன தான் பண்ணினாலும் மினிஸ்டர் மேலே உள்ள அழுக்கு தானே, செந்தில் பாலாஜி மேலே உள்ள தப்பு தானே, பொன்முடி பேசுனது தப்பு தானே. அதை எப்படி மன்னிச்சுங்கன்னு விட்டுருவாங்களா? எத்தனை லட்சம் பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? நீங்கள் வந்து 100 வகையான சாப்பாடு செய்வீங்க, 98 வகைன்னு வச்சுங்களேன், 2 பொருளை நிறங்களை வச்சுருவீங்க. அப்போ அந்த 98 பொருள் வேஸ்ட் தானே. எனக்கு எப்படி சாப்பிட முடியும் அந்த இதில்?
அப்போ நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சதும் வேஸ்ட்டு. துணை முதலமைச்சர் போட்டது சரி, சில ஐயாவால் முடியலை, சரி பையன் ஏதாவது பண்ணுவார், பையன் ஏதாவது செய்வார். அவர் விளையாட்டுத்துறையில நிறைய வந்து மேம்படுத்திட்டு தானே வராரு. நிறைய அவர் இருக்கக்கூடிய அந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கோணி தொகுதியில அவர் வந்து மிச்சரெல்லாம் சாடினார்ல, மிச்ச மினிஸ்டர் எல்லாம் ஆப்போசிட் மினிஸ்டர்லாம் பேசினார்ல. இவங்க கட்சி மினிஸ்டர் தப்பு பண்ணும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கேட்டாரா? துணை முதலமைச்சர் தானே, அவருக்கு முதலமைச்சருக்கு கீழே உள்ள பதவி இருக்குல்ல, தாராளமாக கேட்கலாமா? ஏன் கேட்கல? கேட்க முடியாது. ஏன்னா அந்த துணை முதலமைச்சர் பதவி இவங்க பிடிஞ்சிருவாங்கன்னு அவர் பேசாமல் இருக்கார். இப்போ அப்பா வரைக்கும் தான், அப்பாவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியலையே. இல்ல அடுத்து சொல்லிருக்காங்க, அடுத்த முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. இப்ப கட்சியில இருக்கவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப சொல்றாங்க தலை இருக்கிற வரைக்கும் தான், தலைக்கு அப்புறம் வாழ்நிலைமை என்னன்னு தெரியாத. எல்லாரும் அப்படி நிரூபிக்கவே முடியாதுங்க. அவங்க எல்லாம் ஜாம்புவான். ஐயா இப்போ வந்து திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் வந்து உதயநிதி ஐயாவோட உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதி ஐயாவுக்கு அப்புறம் இன்பநிதி அப்படின்னு போயிட்டாங்க. அதெல்லாம் இந்த ஐயா ஸ்டாலின் இதோட ஸ்டாலினோட இந்த கதை முடிஞ்சு போச்சு. 2026 நீங்கள் வர வச்சுட்டீங்களே. சினிமாவில் 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு இருந்தான் சிவனையும். அவன் பாட்டும் அவன் ரூட்டில் போனான். அவனை சீண்டி விட்டு இப்போ கூட்டு வந்தீங்க. இப்போ சீவனமாக கொம்புடின்னு சொல்லுவாங்க. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் திமுக. கண்டிப்பா அவர்தான் எடுத்த மைக்க பிடிச்சோடனே டாபிக்கே தானேங்க. ஏன் அவருக்கு ஜாதகம் பார்த்தேனே நான். அவர் இத்தனாம் தேதி எல்லாரும் வரமாட்டான்னு சொன்னாங்க. சேனலில் நான் தான் பேசுனது. கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வராருன்னா வந்தார். அதே மாதிரி வந்து மாநாடு போடுவதுன்னு அதே மாதிரி போட்டார். பொதுக்குழுக்கு ஒரு நிமிஷம், யாரும் கட்சி ஆரம்பிச்சாலும் அடுத்து மாநாடு போட போறாங்க. இது சரத்குமார் என்கிட்ட கேட்டா நானே சொல்லிடுவேன். சரத்குமார் போட்டாரா? ரஜினிகாந்த் போட்டாரா? அவங்க அரசியல் நடத்தினாங்கல்ல, போட்டாங்களா? இல்லையே. டி ராஜேந்தர் அரசியல் அவர் போட்டாரா? ஓகேயா, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். 2026 விஜய் முதலமைச்சர் வாய்ப்பு 100% முதலமைச்சர் ஆயிட்டா இதே மாதிரி ஒரு சவாலா நீங்க வந்து பேட்டி கொடுப்பீங்களா? கண்டிப்பா. நான் பிரிவியூ போடுங்க. நீங்க அன்றே சொன்னார் ஜோசின்னு பிரிவியூ போடுங்க. எனக்கு அதை மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் இன்னைக்கு பேசியிருக்கேன். அவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சோன்னா அன்றே சொன்ன ஜோசியர்னு சொல்லி எனக்கு நீங்கள் அப்படி அவரால் ஜெயிக்க முடியாதுன்னா பொய் சொன்னார் ஜோசியர் அப்படின்னு போட்டுடலாம். பொய் சொன்னார் இல்லை, அவர் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். சிஎம் ஆகணும்னு அவசியம் இல்லை, அவர் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. விதின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதை எவனாலையும் கடவுளால் கூட சமாளிக்க முடியாது. யாராலையும் இது பண்ண முடியாது. கண்டிப்பாக வரம் கொடுத்துருக்காரு, விதிக்கு வரம் கொடுத்துருக்காரு. அதிமுகவும் தாவேகாவும் தனித்தனியா பிரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஜாயின் ஆயிடுவாங்க. 2 பேரும் ஜாயின் ஆயிடுவாங்க. இதுக்கு முன்னாடியே இது பண்ண இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. எப்படி 2 பேரும் சரி வேண்டாம். அப்ப டிஎம்கே கூட சேர மாட்டாரு, ஏடிஎம்கே கூட சேரல. அப்ப மெஜாரிட்டி ஆட்சியும் இல்லை. அப்ப என்ன பண்றது? ஐயா இப்போ திருப்பி எலெக்ஷன் வைக்கிறதா? அப்ப எவ்வளவு ஏற்கனவே ஏகப்பட்டது அடகுல வச்சிருக்கோம். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டும் அடகு, பஸ் அடகு, மீட்க முடியாது அந்த அளவுக்கு கடல் சுமையில உட்காந்துருக்கு. பல ஒடியும் எலெக்ஷன். திராவிட மாடல்ல பல பேருந்து நிலையங்கள் திறந்து வச்சிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் எங்க திறந்து வச்சிருக்காங்க? கோய மேல அடகு வச்சு சோழியை முடிச்சிட்டீங்க. அப்புறம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல கட்டிட்டு இல்ல ஷாப்பிங் மால் கட்ட போறீங்க. எங்க இருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இப்ப எங்க கொண்டு போயிருக்கீங்க? மெயினான இது அவுட்டர்னு சொல்லி தனியா பிரிச்சுட்டீங்க. ஏதாவது நீங்க வந்த ஒரு திட்டம் சொல்லணும், ஒருத்தரும் சம்பாதிக்கணும், அதுதான். ஆனா விஜய் எதுவுமே செய்ய மாட்டாருன்னு மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. ஓகே, இப்போ வந்து அதிமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொல்றேன், தாவேகாவோட கொள்கையில வந்து ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறாங்க. அப்போ வந்து இப்ப இது வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க. இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா முதல் கண்டிஷனே அதுதான் போட போறாரு. முதல் கண்டிஷனே அதுதான். எந்த மினிஸ்டரும் இப்ப என்ன வச்சிருக்கியோ இதுக்கு முன்னால என்ன செஞ்சோ எனக்கு அவசியம் இல்லை. இப்பல இருந்து அவன் சொத்துக்கு கணக்கு புல்லு இதுமே ஏறக்கூடாது. உன்னுடைய வருமானத்தை தவிர, மாதம் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை தவிர நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன்னா ஓகே, அதில் சம்பாதிச்சுக்கோ. அரசியல் அவங்கள்ட்ட வாங்கினா இவன்கிட்ட வாங்கினா தூக்கிடுவார். கன்ஃபார்ம் ஆட்சியை கழிச்சிடுவார். அப்படியே இப்போ தாவேகா தலைவர் அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஏடிஎம்கே தாவேகா தலைவர் விஜய் இல்லாமல் வந்து 2026 யாராலையும் ஆட்சி அமைக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்படி சான்ஸே கிடையாது. யாராவது இறங்கி தாங்க போனோம். ஐயா இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து கட்சி துவக்கவில்லை திடீர் மோடி அவர்களே அது ஒண்ணுதாங்க பேசுனது. அது ஒண்ணுதான் பேசுனது. இப்ப டெய்லி நிறைய பேசுறாரு. நிறைய சான்ஸே டிஎம்கே விமர்சிக்கிற மாதிரி பிஜேபி அவர் விமர்சிக்கிறார். அப்ப திமுக காரங்க சொல்றது மாதிரி வந்து தாவேகா வந்து பிஜேபியோட பி டீமா இருக்கலாம். எல்லாத்தையும் கூட சொல்லணும் அவசியமா? அந்த கட்சி ரகசியம் அவங்களுக்குங்க. எல்லாத்தையும் நான் காமிக்க முடியும். வீட்டு பிரச்சனையை வெளியே நான் சொல்ல முடியுமா? அப்படி யாராவது சொல்கிறாங்களா? எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, என் ஒய்ஃபுக்கு பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை, ரோல் நண்பன்கிட்ட சொல்லலாம், நண்பன்கிட்ட பேசலாம். எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே தெரியும் விஜய் யாருன்ட்டு. ஓகே, எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவனுக்கு பாய தெரியாதுன்னீங்க, அரசியல் தெரியாதுன்னீங்க. அந்த ஆள் பேசின பேச்சுக்கு திருப்பி அவனாலையும் பேச முடியல. அப்படி பேசினா கட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க.
அதாவது டீசெண்டாக இவர் தான், நீ டீசெண்டாக பேசணும். யாரை குறி வச்சு குறி வச்சு விஜய் தான் திட்டுறாங்க. ஆளுங்கட்சி பேச்சாளர் அதான் அந்த பேச்சாளர் யாருன்னு நிறைய பேர் இருக்காங்களே, எவனை சொல்றது? ஊருக்கு ஊர் ஒருத்தன் பேசலாம். இதை தலைவன் கண்டிக்கலாமா? நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தலைவரும் பேசிக்கலாம். அதுவும் தவறால பேசக்கூடாது, விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது. அரசியல் விமர்சிக்கலாம். வல்கர் வேர்டு யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒவ்வொரு ஊரில் மீட்டிங்லேயும் பேசிகிட்டு இருக்காரு. ஒருத்தன் பேசினா முன்னாலெல்லாம் ஏடிஎம்கேல தீபுரி ஆடுவோம், டிஎம்கேல மாறி அவர் இருந்தார் அப்படின்னு பேரை சொல்லலாம், வெற்றி கண்டான்னு சொல்லலாம். இப்போ பூதாகரமாக கிளம்பிருக்கோம். ஒருத்தனை அடிக்கிறதுக்கு பூதாகரமாக சுத்த தமிழ்நாடு ஃபுல்லும் பேசுகிறாங்க. ஒத்தன் பேரை எப்படி சொல்கிறது? ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஆள் வச்சுருக்கான் இது மாதிரி பேசுறதுக்குன்னே. இல்லை 250 ரூபா வச்சுக்கு 300 வச்சுக்கு 2 கோட்டை வாங்கி அடி தலைவனை பற்றி அந்த தலைவனை திட்டு. அவன் போதையில் என்ன பேசுனா அவனுக்கு தெரியல. போதை தெரிஞ்ச பிறகு ஐயோ நம்ம பேசிட்டோமோ வருந்துற, திருப்பி என்ன பண்ணுற? 4 பேர் திட்டுறான், திருப்பி எல்லாம் விஜய்கிட்ட தான் விளையாடுறான். இன்றைக்கி அவன்கிட்ட தான் சார் நிறைய பேர் எலெக்ஷன் முடிஞ்சது பாருங்கள், எத்தனை பேர் கட்சிக்குள்ளே புதுசாக நுழையிறான்னு பாருங்கள். இவ்வளோ பேர் பேசுகிறீங்களே, சினிமாவில் ஹையஸ்ட் உள்ள டீசெண்டாக இருக்கிறவன், ஹை லெவலில் இருக்கிறவன் எவனாவது விஜயை பற்றி பேசியிருக்காங்களா? இது வரைக்கும் யாரும் பேசலையே. தவறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனா இப்ப மக்களோட ஒரு குழப்பமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு வராங்க. ஏன்னா நம்ம மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனே வந்தாரு, திமுகவை எதுக்குறதுன்னு தான் வந்தாரு. பட் வந்து இப்போ ஒரு எம்பி சீட் ஒண்ணு திமுக கூட போயிட்டாரு. அத மாதிரி விஜய் செய்வார் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? என்னோட கேள்வி இல்லையா, மக்களோட கேள்விதான் இது. அவருடைய பாலிசி வந்து எம்ஜிஆர் பாலிசி கடைபிடிச்சிட்டு வர்றாரு. அவருடைய ட்ரெண்டிங்கே நான் பார்த்த அளவில் எம்ஜிஆருடைய அடி பேஸ் எடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுடைய அடி தளத்தை எடுத்துகிட்டு வர்றார். எதையும் நம்ம பயப்படக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. வரதை வந்து ஒன்று இது நிற்போம், வந்தால் வருது, வராட்டா போதுன்னு வரல, வருவேன்னு எழுத்து தான் நிற்கிறான். பின் போர்ஷன் வரல. இவங்க ஓடிட்டாங்க. மாநாடு கூட போடல, கை காசு செலவு. சரத்குமார் கூட மாநாடு போடல, கட்சியும் ஒழுங்காக மீட்டிங்கும் போடல, ஒன்றும் போடல. அவர் பிஜேபி கூட சேர்ந்துட்டார், அது வேற விஷயம். அது வேற இல்லை. அவருடைய நிலைமை சேரணும்னு இல்லை, சினிமா பொழப்பும் இல்லை, வயசாகி போச்சு. அதனால ஒரு பொழுதுபோக்கு போய் உட்காந்துக்கோங்க. ஓகே, இப்போ திருமாவளவன் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. பாஜக அதிமுக கூட்டணி இல்லைன்னா நாங்க வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது திமுக கூட்டணி இல்லை, அவர் எப்படி தெரியுமா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசினா பரவாயில்ல, இது நடந்திருந்துன்னா நான் இப்படி செஞ்சிருப்பேன் அப்படிமா சில பேர். புரிஞ்சுதுங்களா? இது முன்னாலே எனக்கு தெரியும், நான் அதனால தான் நான் சேரல, அதுக்கப்புறம் ஆசை விடலை. இப்போ விஜயை கூப்பிட்டாலும் போகிறேன்பான் மனுஷன். பாருங்கள், விஜய் இடத்துல கூப்பிட்டாலும் அவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, என் கட்சியில் யார் வேணாலும் இணையலான்ட்டார். அதுலேயும் என்ன சொல்லிட்டாரு, எந்த தவறுதல் செய்தாலும் எந்த தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ தப்பு பண்ணுறவங்க போக மாட்டான், பயம். இப்போ போகலாம். இவர் இங்கே இப்போ விஜய்கிட்ட யாரெல்லாம் போகிறாங்களோ தப்பு பண்ணிட்டா திருப்பி டிஎம்கேல ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஏன்னா மக்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. விஜய்கிட்ட ஏதோ தப்பு பண்ணியிருக்காண்டா, இது வேலைக்கு ஆகாது, இருக்குதும் போயிடும். அதனால திருமாவளவன் சொல்லுவார், வாயால் வடை சொல்லுவார். சட்டியில் வடை சொல்கிறது தெரியாது, வாயால் வடை சொல்லுவார். இவர் ஏதாவது ஒன்று பேச்சுக்கு நம்மளும் இருக்கணுமே, இந்த கட்சின்னு ஒன்று இருக்கு, நம்ம ஏதாவது பேசினாலும் வெளியே வரும். நம்ம சீமான் பேசலையா, காலையில் ஒரு பேச்சு பேசுகிறார், சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுகிறார். அது மாதிரி நம்ம ஃபேமிலி நம்ம பேர் டெவலப் ஆகட்டுமே. நம்மளை கட்சியில் டிஎம்கேல பேசவே விட மாட்டேங்கிறாங்க, நம்ம பேரையே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 2 சீட்டு கொடுத்ததோடு சரி, நம்மளை பற்றி எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் வரும்போது எலும்பு துண்டு போய் போடுறாங்க, 2 3 சீட்டு வேணும் வாங்கிக்கன்னு விட்டுறாங்க. ஸோ நம்ம ஏதாவது இருக்கோம், கட்சின்னு ஒன்று வச்சுருக்கோம், நம்ம பேசுவோம். இவங்க எல்லாரும் பேசுகிறாங்களே, நம்மளும் பேசுவோம்னு அவரும் பேசுகிறார். அவ்வளோதான். அவர் பேசி ஒன்றும் பழிக்க போடுறது ஒன்றும் பெரிய ஒன்றும் கிடையாது. ஸ்டாலினோட ஆட்சி, அதாவது ஸ்டாலினோட ஆட்சி பெண்களுக்கான விடியல் ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, பெண்களுக்கான விடியல் ஆட்சின்னு சொல்றாங்க. திமுக கட்சி விடியவே இல்லைங்கிறாங்களா அவங்க, எங்களுக்கு விடியவே இல்லைங்கிறாங்களே. மகளிர் சொல்றாங்க எங்களுக்கு விடியவே இல்லை. உங்களுக்கு எத்தனை நீங்க பாண்டி விசாரம் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவ்ல தரேன். அது எல்லா மக்கள்கிட்ட லைவ்ல நீங்க பாத்துருப்பீங்க. இளைஞர்கள்லாம் போதை பக்கம் போவாதீங்க, அப்பா சொல்றேன் கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்றாரு. பெத்தப்பன் சொல்றதே பையன் கேட்க மாட்டேங்கிறான், அந்த அப்பா சொன்னா கேட்டுருவாரா? அதுல எத்தனை பேர் கேட்குறான்? சரி, மது கலாச்சாரத்தில் நீங்கள் எத்தனை பேர் வந்து சீரழிகிறான்னு விட்டுருங்க, அது அவன் தலையெழுத்து. குடும்ப பிரச்சனைக்கு நம்ம போகல, பொது பிரச்சனையில் எவ்வளோ பேர் ரம்சம் பண்ணுறான். ராத்திரி 10 மணி ஒரு லேடிஸ் போக முடியல, சேசிங் பண்ணுறான், காசை கொடுன்னு மிரட்டுறாங்க. அது என்ன நடவடிக்கை எடுக்கிறது? அப்படியே காவல்துறை கொண்டு போய் அவனை கொண்டு போய் உள்ளே வச்சு பிடிச்சி கோர்ட்டுக்கு போனோம்னா அவன் வேறு ஆள் மூலமாக வெளியே வந்துடுறான். அடுத்த 4 நாள் கழிச்சு பார்க்குறான், என்ன தலைவா அப்படிங்கிறான் நம்மளை பார்த்து. அப்போ எதை வச்சு நம்ம பயந்து கேஸ் கொடுக்குறது? அவன் திருப்பி நம்ம போயிட்டு வந்து நம்மளால திருப்புவான்.
தமிழ்நாட்டுல வந்து மது இல்லாத தமிழகத்தை பார்க்க முடியும். யாராலையும் வந்தாலும் பார்க்க முடியாதுங்க. திருப்பி மீண்டும் எம்ஜிஆரே வந்தாலும் சரி, அவரை மாதிரி மனுஷன் எவனுமே அரசியல்வாதி கிடையாது. திருப்பி எம்ஜிஆரே வந்து பிறந்தாலும் முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு குடிச்சே வச்சாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து வந்தான்னா நான் கல் கடையை திறப்பேன், மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட கல் மரம் ஏறும், அந்த பனை மரம் ஏறும் போராட்டம். சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? இப்போ டாஸ்மார்க்கு வரக்கூடிய மதுபானம் எத்தனை கம்பெனிலேருந்து வருதுன்னு தெரியுமா? யாருடைய கம்பெனிலாம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லா கட்சி அரசியல் தலைவர்களையும் டிஎம்கேல இருக்குது, ஏடிஎம்கேல இருக்குது, காங்கிரஸில் இருக்குது. எல்லாரும் மதுபானாலய ஓனர் அவங்க தான். அவங்களே தன் கம்பெனியை மூடிட்டு மக்கள் சேவை எங்கள் சேவைன்னு சொல்லுவாங்களா? அண்ணன் சீமான் தானே மூட போகிறேன். சீமான் சரி. இப்போ அவர் கதையை கேளுங்க. இப்போ பனை மரம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கான், இப்போ எவ்வளோ கல் இறக்க முடியும்? இவர் என்ன சொல்லுவார்? நாங்கள் பனைமரத்தை இப்போலேருந்து உருவாக்குவோம், பல தோட்டங்களை பண்ணுவோம் அப்படிம்பாரு. ஒரு மரம் வளர எத்தனை வருஷம் ஆகும்? அதுக்குள்ளே இவர் கதையை முடிச்சுட்டு போயிடுவார். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும், 25 வருஷம் ஆகும்னு வச்சுங்க. அப்போ இவர் சொல்கிறது வாயில் வடை சொல்லிட்டு போகிறதா? அப்புறம் டிமாண்ட் ஆகிடுமே. இப்போ கல் இப்போ சாதாரணமாக இறக்கி ஓடிட்டு இருக்கு, 1 லிட்டர் 10 ரூபான்னு வச்சுங்களேன். இப்போ சீமானன் சொல்லுற கணக்கு பார்த்தா ஒயின் ஷாப்பை மூடிட்டா 1 லிட்டர் கல் 200 ரூபாய்க்கு போகும். அதுவும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. 150 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து பீர் குடிக்கும் போது இதை குடிக்க மாட்டானா? ரெண்டாவதுக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆகும். போடுற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கூடுற இடத்துல 20 பேர் 30 பேருக்கு தான் கல் இறங்கும். அப்போ 7 பேர் அடிச்சுட்டு சாகணுமா? இப்படி என்ன ஐடியாவில் சொல்கிறார் அவர்? இல்லை, அவர் இப்போ பனை மரத்தை ஒரு வளர்ச்சி என்ன தெரியுமா? பனை மரத்தில் என்னெல்லாம் தயார் பண்ணலான்னு தெரியுமா? நான் திருநெல்வேலிக்காரன். விவசாயத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நான் கற்றுக் கொடுத்து வந்தேன். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். விவசாயத்தில் தோட்டத்துலேருந்து தோட்டக்கலையிலேருந்து எல்லாமே என் ஃபேமிலியில் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம். உடனேலாம் வராது. அது வேணும், நீங்கள் நினச்சி போனால் கத்திரிக்காய், தக்காளி சொல்லுங்கள், போட்ட 10 நாளில் காய் காய்ச்சிரும். தென்னை மரம் உடனே வளருமா? 7 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இவர் ஆட்சிக்கு வந்தால் கூட இவர் சொன்னதை மறந்துடுவாங்க மக்கள். 7 வருஷம் மரம் வரும். முதல் வருஷம் 5 வருஷம் ஓட்டிடுவார். இந்த 5 வருஷம் என்னால் செய்ய முடியாது, நான் அடுத்த 5 வருடத்தில் செய்வேன். சரி, முதல்ல இவன் எத்தனை பேர் ஓட்டு போடுவான் முதல்ல பார்ப்போம். இவர் யார் எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? ஒரு சீட்டில் நிற்பாரா? அந்த மரியாதையை கெடுத்துக்கிட்டாரு. ராஜா மாதிரி இருக்கலாங்க. விஜய் கூட ஃபஸ்ட்டு விஜயை பற்றி பேசாமல் தம்பின்னு ஒரு காலத்தில் பேசிட்டு அங்கே செக்கு வலுவா நாள் 2 பேர் இருக்காங்க. அவங்கள மீறி விஜய் இன்னைக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாது. போய் 2 பேரை தாண்டி தான் நீ போகணும். இவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இத்தனை நாள் கட்சி சினிமா துறையில் இருந்து அவரை எவ்வளோ கஷ்டப்பட்டு விஜயை தூக்கி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க கட்சியில் உள்ள வெளியாளா கிடையாது. கட்சிக்காக உயிரை கொடுத்தவன், கட்சிக்காக வேலை செஞ்சவன், அவனுக்கு தான் போஸ்டிங். சாதாரண மனுஷன் மினிஸ்டர் பையனுக்கு போஸ்டிங் கொடுக்கலங்க. பெரிய மினிஸ்டராக இருக்கான், அவன் அரசியல்வாதியிலே இப்போ இல்லை, அவனுக்கு கொடுக்கல. அயன் பண்ணுறவன் தரம் பார்த்து கொடுத்துருக்காரு, தரமாக செஞ்சுருக்கான். இது இப்போ சில விஷயத்தில் நம்ம பாராட்டலாம், சில விஷயத்தில் தவறுகள்லாம் இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. ரெண்டாவது அந்த தவறுகள் அவளுக்கு தெரியல, இப்போ விசாரிக்கிறாரு. நீ இதை சொல்லலையே அப்படின்னு விசாரிக்கிறாரு. ரெண்டாவது ஈஸியாக விஜய் பக்கம் போய் செஞ்சு விஜய் கூட ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், ஒரு போஸ்டிங் வாங்கிடலான்னு பார்த்தாரு. அப்போ இத்தனை வருஷம் பாதுகாத்து அவர் இந்த வளர்ச்சிக்கு அவளை எத்தனை பேர் அவர் கொண்டு வந்திருப்பான். அவன் தான் முன்னேற நினைப்பானா, இவரை உள்ளே கொண்டு போய் ஐயாட்ட பேசுங்கன்னு சொல்லுவானா? சான்ஸே இல்லை, விட மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து சீமானன் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆடு மாடுகளுக்கு வந்து மாநாடு நடத்த போகிறாரு. அன்றைக்கி ஒரு 3000 மாடு. அது பேசாதோ? இல்லை, மாநாடு நடத்துகிறாரு. இவர் தலைமையில் நடக்க போகுது. 3000 மாடுகளுக்கு மேலே நான் மேய்க்கிறேன், யார் வந்து தடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி. அப்போ அந்த தொழிலே பார்த்துட்டு போலாமே, எதுக்கு அரசியலுக்கு வருவானே? நல்ல மேப்பரா சொல்லுங்க. கவர்மெண்ட்டில் பால் தட்டுப்பாடு வருது, ஆவியன் தட்டுப்பாடில் பால் தட்டுப்பாடு வருது. இப்போ கவர்மெண்ட்டை சொல்லுவேன்னா மாடு வாங்கி தர சொல்கிறேன், மேய்ப்பாரா? இல்லை, என்ன இப்போ ஒரு அரசியல்வாதி எதை பற்றி பேசுகிறேன், எதை பற்றி அவர் பேசுகிறாரு? நான் ஆட்சிக்கு வருவேன், மக்களுக்கு சேவை செய்வேன், நான் யார்த்தையும் சேர மாட்டேன், சிங்கிளாக தான் இருப்பேன். சொல்லு, உன்னுடைய கொள்கையை சொல்ல. நீ திடீர்னு வாவி சிதம்பரம்ங்கிற, திடீர்னு பார்த்தா அம்பேத்கருங்கிற, ராணி மங்கம்மாங்கிற, பாதி பேருக்கு அந்த பேரே ஏன் ஜென்ரேஷனுக்கு தெரியும். அவர் சொல்கிற பேரில் உங்கள் ஜென்ரேஷனுக்கு தெரியாது. உடனே அதை சொல்லி இப்போ என்ன பண்ண போகிற? இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் போயிட்டாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஆண்டோனா வச்சுக்கிட்டு டிவி பார்க்கல, டிஷ் ஆண்டோனா வச்சு பார்க்குறோம். மொபைல் உட்காந்த இடத்துல தள்ளி பார்க்குறோம். அது அவ்வளோ இதுக்கப்புறம் இன்னும் போயிட்டுருக்கு. என்ன தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ போயிட்டுருக்கு.
இவர் இன்னும் இப்படியே எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறது? எவன் நம்புவான்? வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு வேஷ்டி கட்டினா 4 பேர் இருக்காங்க. இப்போ வயசாகிடுச்சு, நான் வேஷ்டி கட்டுறேன். சன்னியாசி எடுத்துகிட்டு காவி போட்டிருக்கேன். வயசானா தான் கட்டுவாங்க. இவர் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது எல்லாரும் அனைவரும் இனிமேல் இவர் நான் ஆட்சிக்கு வந்தாலும் வேஷ்டி கட்ட சொல்லுவேன். நீ சொல்லிட்டு போ. இல்லை சம்மந்தமில்லாத பேசுறதில்ல. எப்படிங்க? யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்காது, அடையாளம். வெள்ளை சட்டை, ப்ளூ டவுசர். அந்த காலம் எங்களுக்கு அப்போ தான். அதே தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் வந்து என்னத்தை புதுசாக செய்ய போகிறாரு? முதல்ல இவருக்கு யார் இருக்கான்னு சொல்லுங்கள். விஜய் மாநாடு சும்மா தெரிச்சு எடுத்துச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ போராடவங்களாம் மரியாதை பாசத்தில் சில நேரத்தில் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10 வருஷமாக உங்களை பார்த்துருக்க முடியாது. 10 வருஷம் கழிச்சு நான் வரேன், ஏர்போர்ட்லேருந்து இறங்குறேன். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? கண்ணில் கண்ணீர், பாசம், என்னை வந்து அரவணைக்கிற அந்த வேகம் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஒரு மைண்டே செட் ஆகும். அதே மாதிரி விஜய்க்கு நிறைய பேர் செஞ்சாங்க. அவர் பரிசு கொடுத்ததுக்கு இலவசம் சொல்லலை, பரிசு கொடுத்தாங்க. அதுக்கு 56 விமர்சிக்கிறான். அதை தலைவர், எல்லா கட்சி தலைவரும் தடுக்கணுமா? கட்சியில் பேசுகிறவங்கள தடுக்கணுமா வேணாமா? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து கூட சொல்லியிருந்தாரு, அந்த பரிசு வழங்கும் விழாவில் வந்து விஜய் வந்து கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கு தான் நான் பேசினேன். இப்போ நான் பேசினேன். நான் என்ன கேட்குறேன், அவர் எத்தனை பேருக்கு நன்கொடை கொடுத்தார்? அவர் எத்தனை குடும்பத்தை காப்பாற்றினார்? ஏதாவது மக்களுக்கு செஞ்சுருக்காரா அவர் தொகுதியில்? அவர் தொகுதி தானே, அந்த மக்கள் தானே அவர் தூக்கி விட்டது. அவர் என்ன செஞ்சுருக்காரு? அவர் சொந்த பைசாவை கொடுத்து ஏதாவது செஞ்சுருக்காரா? கட்சி மூலமாக செஞ்சுருப்பார், கட்சியோட காசு மூலமாக செஞ்சுருப்பார். அதுவும் எப்படி? அந்த கட்சிக்காரங்க ரூபா கொடுக்குறான் சந்தாக்கு, அந்த காசை எடுத்து நீ உன் கட்சிக்காரனுக்கு கொடுத்துக்கோ, மக்களுக்கு கொடுக்கல. அப்படியே கொடுத்துருந்தாலும் நிதி கொடுப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட்டில் மினிஸ்டருக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை தான் கொடுப்பேன். இத்தனை வருஷம் நீ கட்சி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இவர் எப்படி இருந்தார்? இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறார்? எப்படி வந்தது? விஜய் ஓப்பன் ஆற்று தண்ணி மாதிரி ஓப்பனாக காமிக்கிறான். ஏன் சினிமாவில் தான் அவன் சம்பாதிச்சான், தானே வேறு எதாவது சம்பாதிச்சானா? இல்லையா? சினிமாவில் காசு தான். கரெக்டாக வரி, இன்கம் டேக்ஸ் சைடு கிடையாது, எல்லாமே கரெக்டாக. சினிமாவில் மாத்திரம் பேசலை, நிஜத்துலேயும் எப்படி இருக்கணுமோ அதை சினிமாவிலே கொண்டு வந்ததுனால மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஐயா, நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்கு வந்து சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்கள் கூட வந்து சந்திக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி.